இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, தன்னா, அன்பாழ்வின் மன்னா. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று புதன்கிழமை, புனித யோசேப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இவர் நீதிமான், அமைதியினுடைய எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர், தன்னுடைய கடமையை நிறைவாக செய்தவர். இவரை போன்ற நல்ல பண்புகளை இன்று என்னால் கடைபிடித்து வாழ முடியுமா? சிந்திப்பாம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாகவே இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது புனித தேவசகாயம் பிள்ளையினுடைய மறைசாட்சியை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறது. இது நமது தமிழகத்துக்கு ஒரு பெரிய பெருமை. கோட்டார் மறை மாவட்டத்தில் இந்த புனிதருடைய தேவாலயம் இருக்கிறது. அந்த இடத்துல, அந்த பகுதியிலே வாழ்ந்து இவர் அந்த அரண்மனையிலே ஒரு வசதி படைத்தவராக வாழ்ந்தார். பதவி உயர்வு அவருக்கு அதிகமாகவே இருந்தது. அந்த பதவி உயர்வின் மூலமாக அந்த அரசரும் சரி, அங்கிருந்த மற்ற மனிதர்களும் இவருக்கு பெரிய மதிப்பு மரியாதை கொடுத்தார்கள். எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழ ஆரம்பித்தாரோ அப்பொழுது அவருக்கு துன்பங்கள், துயரங்கள், அவரை வெறுக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இருப்பினும் எந்த சூழ்நிலையும் அவர் தாக்கினாலும் இயேசுவை மட்டும் மறுதளிக்காமல் இயேசுவுக்காகவே இறுதி வரை தனது இரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்தவர்தான் புனித தேவசகாயம் பிள்ளை மறைசாட்சி. எனவே பிரியமானவர்கள், இவருடைய வாழ்க்கை வரலாறு நம் ஒவ்வொருவருக்குமே தெரியும். தெரியவில்லை என்றால் அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் படிப்போம். படித்து தெரிந்து கொண்டு இவரை போன்று இறுதி வரை, தன்னுடைய இறுதி மூச்சு வரை அந்த இறைவனுக்காகவே நான் வாழ்வேன், எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, அவர்தான் வலிமையானவர், அவர்தான் அரசர், அவர்தான் எல்லா மக்களையும் மீட்க வந்தவர், எனவே அவரை நான் போதிப்பேன், அவரைக்காக சாட்சியாக இருப்பேன் என்று சொல்லி இயேசுவை அறியாத ஒருவர் அறிந்து இயேசுவுக்காகவே உயிர் கொடுத்ததுதான் இந்த விழாவினுடைய பெரிய சிந்தனையாகவே இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, தமிழகம் முழுவதும் மகிழ்ந்து கொண்டாடுகிற ஒரு புனிதராக இருக்கிறார். நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷமாக இந்த புனிதர் இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கைக்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கிறார். எனவே பிரியமான, கடவுள் மீது நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் என்பதற்கு இந்த புனித தேவசகாயம் பிள்ளை மறைசாட்சி ஒரு பெரிய சான்றாக இருக்கிறார். அவருடைய நல்ல பண்புகளை நமதாக்கி வாழ முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய தாயாம் திரு அவை நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா மார்க்கு நற்செய்தி பிரிவு 1 இறைவார்த்தைகள் 29 39 முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியில் நாம் எதை வாசிக்கிறோம் என்றால், இயேசு சிறப்பாக சீமோனுடைய மாமியார் வீட்டுக்கு செல்லுகிறார். அங்கே அவர் காய்ச்சலில் இருக்கிறார். அந்த இடத்திலே அவர் அருகே சென்று அவரை கையை பிடித்து தூக்குகிறார். உடனே அவருடைய காய்ச்சல் நீங்கியதாக இந்த நற்செய்தி கூறுகிறது. மீண்டுமாக அந்த இடத்திலே அந்த நகரத்தை சார்ந்த எல்லா மக்களும் அந்த இயேசு இருந்த வீட்டை சூழ்ந்து இருக்கிறார்கள். அந்த நகரமே சூழ்ந்து இருக்கிறது. அப்பொழுது இயேசு ஒவ்வொருவராக அவருடைய வியாதியை குணமாக்குகிறார், நற்செய்தி அறிவிக்கிறார், பேய்களை ஓட்டுகிறார். அப்ப பேய்களை ஓட்டும் பொழுது பேய்களை பேசாமல் இருக்க செய்கிறார். ஏன் அப்படின்னா, பேய்களுக்கு இந்த இயேசு யார் என்பது தெரியும். அவர்தான் மெசியா, அவர் கடவுள் என்பது சொல்லிடக்கூடாது என்பதற்காக அந்த பேய்களை பேச விடாமலே பேய் பிடித்த மக்களை பேயை ஓட்டி அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். எல்லா மக்களையும் விடுதலை கொடுத்துட்டு நோயை குணமாக்கிட்டு எல்லாரையும் அனுப்பிட்டு இரவு நேரத்தில் போயிடுறாரு. அதிகாலை வேளையில் அவர் எழுந்து மீண்டுமாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அதிகாலை வேளையில் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஜெபித்த பிறகு சீடர்கள் மீண்டுமாக வந்து இயேசுகிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே, மக்கள் வந்துட்டாங்க, மீண்டும் வந்துட்டாங்க, அவரை நம்ம குணப்படுத்தணும், வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே இயேசு அவர்கிட்ட சொல்றாரு, இல்லை இல்லை, இது இங்கே என்னுடைய பணி கிடையாது, நாம் இன்னொரு
நகருக்கு ஊருக்கு செல்ல வேண்டும், அங்கும் போயிட்டு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா ஒரே இடத்துல நான் வாழ வரல, எல்லா இடங்களுக்கும் நான் சென்று அவர்களை குணப்படுத்தி நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியும் கூறுகிறார். அந்த இடத்துக்கு சென்று பல்வேறு புதுமைகள் அற்புதங்கள் செய்கிறார், பேய்களை ஓட்டுகிறார், நற்செய்தியும் அறிவிக்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த பகுதி நமக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது என்று பார்க்கிற பொழுது, இயேசு மக்களுக்காகவே வாழ்கிறார், மக்களுக்காகவே வாழும் இயேசு என்ற ஒரு கருத்தை கொடுக்கிறது. பாருங்க, எல்லா சூழ்நிலையிலுமே கடவுள் தன்மையில் இருந்தவர் மனிதனாக பிறந்து மனிதர்களோடு இணைந்து வாழ்ந்து மனிதர்களுக்காகவே வாழ்கிறார். அவர்களுக்காக நான் வாழ்வது தான் என்னுடைய வாழ்க்கை என்று உணர்ந்து அந்த மக்களை நாடி செல்கிறார். ஒரு மக்களுடைய உணர்வாக, மக்களுக்கு பணி செய்பவராகவே இயேசு செல்லுவதை இந்த நற்செய்தியினுடைய மைய கருத்தாக பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் நான் எனக்காக அல்ல, எனது சொந்தங்களுக்காக அல்ல, என்னுடைய உறவினர்களுக்காக, மக்கள் அனைவருக்காக வித்தியாசம் இல்லாமல் நான் பணி செய்ய வேண்டும், நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த பண்பை இயேசு வைத்துக் கொண்டே செயல்படுவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவரே, இயேசுனுடைய வாழ்க்கையில் கூட நாம் இன்னொரு நல்ல ஒரு பண்பை கற்றுக்கொள்கிறோம். கருணை குணம் கொண்ட இயேசு. எல்லா நேரங்களிலும் அவருக்கு ஒரு கருணையான ஒரு இதயம் இருக்கிறது. மக்களுக்காக வாழ்கிறார், அந்த மக்கள் மீது கருணை கொள்ளுகிறார். அந்த கருணை என்கிறது அவர்களுக்கு நான் இதை செய்தாக வேண்டும், அவர்களுக்கு இது தேவைப்படுகிறது, இந்த வியாதியிலே கஷ்டப்படுகிறார்கள். அந்த சீமோனுடைய மாமியார் காய்ச்சல்ல இருக்கிறாங்க, அந்த காய்ச்சலுடைய வலி அவருக்கு தெரியும், வேதனை அவருக்கு தெரியும், உணர்கிறார். அந்த வலியை உணர்ந்து இந்த காய்ச்சல்னால இவர்கள் மனநிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள், இந்த காய்ச்சலை குணப்படுத்த வேண்டும், இவர் ஊனமாக இருக்கிறார்கள், இந்த ஊனத்தை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி உடல் சார்ந்த வியாதியை கூட குணப்படுத்துபவராக இயேசு இருக்கிறார். அப்படி என்றால் அந்த கருணை செயலாக அந்த நல்ல பல புதுமைகள் அற்புதங்கள் நடப்பதை நாம் இந்த நற்செய்தியிலே பார்க்க முடிகிறது. இயேசுனுடைய கருணை சிறந்தது, உயர்ந்தது, மிகவும் மதிப்பு வாய்ந்ததாகவே இருப்பதை பார்க்கிறோம். மக்கள் மீது காட்டுகிற கருணை அவர்களை பாவத்திலிருந்து விடுவிக்கிறது, நோயிலிருந்து விடுவிக்கிறது, மன கஷ்டத்திலிருந்து விடுவிக்கிறது, வறுமையிலிருந்து விடுவிக்கிறது, இன்னும் சமுதாயத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதாகவே அமைந்திருக்கிறது. இதுதான் இயேசுவினுடைய கருணையாகவும் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியில இறுதியாக இயேசுவினுடைய வாழ்க்கை நாம் பார்ப்பது ஜெபமே வாழ்வினுடைய தொடக்கமாக அவருக்கு இருக்கிறது. ஜெபமே அவருடைய பணி வாழ்வினுடைய ஆதாரமாக இருக்கிறது, ஒரு சேவையினுடைய ஆதாரமாக இருக்கிறது. அப்ப ஜெபம் தான் சேவையின் ஆதாரம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் இல்லை என்றால் சேவை செய்ய முடியாது, அந்த ஆதாரமாக இருக்க முடியாது. ஜெபிக்கிறார் பாருங்க, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்திருக்கிறார். இந்த நற்செய்தியில பார்க்கிறோம், அதிகாலை இருட்டு நேரத்திலே எழுந்து தந்தையோடு உறவாடுகிறார். அப்ப அடுத்த நகருக்கு நான் சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும், புதுமைகள் செய்ய வேண்டும் என்று அதிகாலையில் எழுந்து இறைவனை தந்தையோடு உறவாடிவிட்டு தன்னுடைய பணியை தொடங்குகிறார், சேவையை தொடங்குகிறார். எந்த சேவை செய்வதற்கு முன்பாக ஜெபித்து விட்டு செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த பண்பை இயேசு இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, நம்மளாம் அப்படியே ஓடுறோம், குடியேறோம், போய் செய்யறோம், ஆர்வமா இருக்கிறோம். ஆனா கடவுளை மறந்துடுறோம். எனக்கு பணம் இருக்கு, எனக்கு வசதி இருக்கு, எனக்கு திறமை இருக்குது, எனக்கு கடவுளை தேவையில்லை, பூசைக்கு போக தேவையில்லை, ஜபிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற பொழுது ஒரு சில நேரங்களிலே நிறைவாகவே நாம் அதை செய்ய முடியாது. அந்த செயலிலே ஒரு வேளை தோல்வி கூட ஏற்படலாம். இதைத்தான் இயேசு அழகாக சொல்கிறார். நான் கடவுள் தன்மையில் இருந்தால் கூட அந்த என்னை அனுப்பின அந்த தந்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபித்து விட்டுத்தான் எனது சேவையை செய்வேன் என்ற ஒரு உயர்ந்த பண்பை கற்றுக் கொடுப்பதாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, இதைத்தான் இன்றைய புனிதருடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். தேவ சகாயம் பிள்ளையும் இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்வையே கடவுளுக்காக கொடுக்க ஜெபித்தார், நம்பிக்கையோடு இருந்தார். அந்த ஜெபம் தான் அவரை அந்த இறுதி உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு அவரை உயர்த்தியது என்று பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த நற்செய்தியை உள்வாங்கி மீண்டுமாக படித்து தியானித்து இன்று இந்த நற்செய்தி எனக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது, நான் எப்படி வாழ வேண்டும், இயேசுவை போன்று மக்களுக்காக வாழ வேண்டுமா, கருணை குணம் கொண்டு வாழ வேண்டுமா, ஜெபத்தின் மூலமாக சேவையை நாம் பெரிதாக்க வேண்டுமா, யோசிப்போம். நல்ல பண்புகளை நமதாக்கி நாம் இந்த நாளை தொடங்குவோம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம்.
ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இதோ சிறப்பாக தமிழ்நாட்டிலே புனித தேவ சகாயம் பிள்ளை மறைசாட்சியாக எங்களுக்காக மரித்திருக்கிறார். அந்த இயேசுவை மக்களுக்கு அடையாளம் காட்ட தனது உயிரையே கொடுத்தார். எல்லா துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், அவமானங்களை தாங்கிக் கொண்டு உமக்காக இறுதி வரை தனது உயிரையே கொடுத்தார் என்ற ஒரு வாழ்வை நாங்கள் படிக்கிற பொழுது எங்களுக்குள் ஒரு நம்பிக்கை பிறக்க செய்வீராக. நாங்களும் இயேசுவுக்காக இறுதி வரை நற்செய்தி அறிவிக்கின்ற நற்செய்தி வீரர்களாக வாழ கிருபை செய்யும் ஆண்டவரே. இது இந்த நற்செய்தியிலே இயேசு மக்களுக்காகவே வாழ்வதை பார்க்கிறோம். கருணை குணத்தோடு அவர்களை விடுவிப்பதை பார்க்கிறோம். இன்னும் நல்ல ஜெப உணர்வோடு ஜெபித்து சேவை செய்கிற மனப்பான்மை பார்க்கிறோம். இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடைபெற அருள் புரிவீராக. அன்பு தெய்வமே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. உமது வல்லமையும் தூய ஆவியானுடைய துணையும் இந்த மக்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. இவர்கள் வேண்டுகிற ஜெபிக்கிற எல்லா தேவைகளையும் பெற்றுக்கொண்டு மன நிறைவோடு வாழ, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், உறவுகளுக்கு மத்தியில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. வேலை செய்கிற இடங்களில் இருக்கிற பிரச்சனை நீங்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு, கல்லூரியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, இளம் பிள்ளைகளுக்கு நல்ல சிந்தனை, நல்ல வாழ்வை கொடும். எதற்கும் தீய செயல்களுக்கும் மீடியாவிற்கும் ஆண்டவரை அவர்கள் அடிமையாகாமல் இருக்க கிருபை செய்வீராக. அன்பு தெய்வமே, வேலை வாய்ப்பு இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, திருமண தடையாக இருக்கிறது, குடும்பத்தில் கடன் பிரச்சனை, இன்னும் பல்வேறு உடல் சார்ந்த வியாதிகள் என்று வேதனைப்படுகிற மனம் குமுறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மன அமைதியையும் சமாதானத்தையும் விடுதலையும் நல்ல சுகமான ஒரு வாழ்வையும் கொடுத்து வழி நடத்துவீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவே சிறப்பாக இயேசுவின் இடத்திலே தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.